friends, welcome to Karthika's Little Explorer channel. இப்போதான் என்னோட சேனல் பக்கம் நம்ம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, நான் பிரெட் அல்வா செய்ய போறேன். அது எப்படி செய்யறதுன்றத வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரெட் அல்வா செய்யறதுக்கு நம்ம பிரெட் எல்லாம் கட் பண்ணிக்கணும். பிரெட் இந்த சைட்ஸ் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம இப்போ பிரெட்டோட சைட்ஸ்லாம் நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பிரெட்டை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். நான் கொஞ்சமாக தான் பிரெட் எடுத்திருக்கேன், சும்மா ஒரு ட்ரை பண்ணலான்ட்டு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சதெல்லாம் நம்ம தோசைக்கல்லில் வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தோசைக்கல்லில் நெய் ஊற்றிட்டு அடுத்தது இதெல்லாம் டோஸ்ட் பண்ணுறோம். வாங்க டோஸ்ட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். இப்போ எங்கள் வீட்டில் நெய் சாப்பிட மாட்டாங்க, அதனால எங்களுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பிரெட்டெல்லாம் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் டோஸ்ட் பண்ணணும். இப்போ லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பிரெட்லாம் செம்மையாக டோஸ்ட் ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கடாய் வச்சுக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ நம்ம முந்திரி போடணும். இல்லை, முந்திரியை நல்லா வறுத்து வச்சுக்கணும். முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இந்த கடாயை பற்ற வச்சு நம்ம 1 கப் சுகர் போட்டு அப்புறம் இப்போ திரும்ப நம்ம கடாயை பற்ற வச்சுட்டு சுகர் ஆட் பண்ணணும். அதை வாங்க பார்க்கலாம். கடாயில் 1 கப் சுகர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது 1.5 கப் தண்ணி ஊற்றணும். சர்க்கரையும் தண்ணியும் ஆட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ ஏலக்காவை இடித்து இதில் 2 ஏலக்காவை நம்ம இடித்து போட்டுக்கலாம். நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க பிரெட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பிரெட்டை நல்லா இந்த மாதிரி குத்தி இந்த மாதிரி எடுத்துக்கணும், மசிச்சுக்கணும் இந்த மாதிரி. இப்போ நம்ம கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கணும்.
வந்து பிரெட் அல்வா நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பிரெட் அல்வா. நான் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணிட்டேன். நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் என்னென்னா நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் நெய் சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் ஆட் பண்ணால் இன்னும் செம்ம ஸ்மெல் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுப்பை வந்து நல்லா ஃபுல்லில் வச்சுட்டு இதை கொதிக்க விடணும். அடுத்தது நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முந்திரி ஆட் பண்ணிவிட்டேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை நல்லா கொதிக்க விடணும்.